ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா மாமன் படம் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ சூரி அவர்கள் பார்த்தீங்கன்னா நடித்து இன்னைக்கு திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகிருக்கிற மாமன் படம். ஸோ இந்த படத்தில் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா சூரி அவர்கள் பார்த்தீங்கன்னா சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டிருக்காரு. ஃப்ரம் விடுதலை டு கருடன், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் நடிக்கிற படம் கோட்டுக்காளி, நடிக்கிற படம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சும்மா தெறிக்க விட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படமும் அடிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ட்ரெய்லர்லாம் பார்த்தப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஐ மீன் அவர் தான் பார்த்தீங்கன்னா கதையெல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை காமிச்சிருந்தாங்க. அவரா இல்லை வேற யாராச்சா இல்லை அவர் நேம் போட்டிருக்காங்கன்னு தெரில, பட் அதில் அப்படி போட்டிருந்துச்சு. ஸோ அதனாலே ஒரு இன்னர் எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இந்த படத்துக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு வார்னிங் போட்டுறேன். ஒருவேளை சினிபைல்ஸ் யாராச்சும் இருக்கீங்க, இந்த மாதிரி மூவியில் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கணும், ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே ஏதாவது பர்ஃபெக்ஷனாக அப்படிலாம் நினச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து இது படத்து பக்கம் கூட போயிடாதீங்க. ஐ திங்க் நீங்கள் சைல்ட்ஹுட்டில் பார்த்த படங்கள் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு போலையா, ஒரு சன் டிவி கேடிவிலாம் பார்த்த அந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ஸோ அந்த ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், ஸோ இந்த ஹரி சார் அவர்கள் எடுக்கிற படங்கள், இந்த மாதிரி பார்த்து வளர்ந்த பசங்களுக்கு தான் இந்த படத்தோட அந்த ஒரு அருமை, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு கரிஷ்மா, அந்த ஒரு ஆரா பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரிவ்யூவாகவே இருக்காது. இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெகட்டிவாக எதுவுமே தெரில. ஏன்னா ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி படம் பார்த்து, ரைட்? ஏன்னா கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு. இட்ஸ் அ ஃபீல் குட் ஃபிலிம், பட் ஒரு கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் இந்த மாதிரி அதுவும் தியேட்டரில் அதுவும் பெரிய ஒரு ஹிட் ஆகுறதுங்கிறது இட்ஸ் எப்படி சொல்கிறது. அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மதகஜ ராஜா வந்தப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஓ, படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இத்தனை வருஷமாக நீங்கள் வராமல் தடுத்து வச்சுருந்தேன். ஐ மீன் இந்த மாதிரி படம் பார்க்க மாட்டேன் தட்டி வச்சுருந்தது தான் அந்த மதகஜ ராஜா அப்படிங்கிறது புரியறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாமன் படம் அதே மாதிரி தான். ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பழைய அந்த ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, ஸோ அந்த ஸ்டாண்டர்டை டச் பண்ண ஒன் ஆஃப் த ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக சொல்லலாம். ஸோ இதில் ஆக்டிங் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், ஒவ்வொன்றுமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த சின்ன பையனோட அந்த ரோல் இருக்கே, ஐயோ மிரட்டி விட்டுருப்பாரு. ஐ மீன் இது பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோட அந்த ஒரு வருஷம் நினைக்கிறேன். ஏன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியே நம்ம பார்த்துருப்போம். அந்த சின்ன பையன் தான் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா கலக்கியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையனும் அந்த சூரி சாருக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இட்ஸ் சம்திங் கால்டு எப்படி சொல்கிறது, பியாண்ட் த யூனிவர்ஸ்னு கூட சொல்லலாம். எப்படிங்க அந்த மாதிரி ஒரு பாண்டை ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க? ஐ திங்க் இட்ஸ் ஓன் ரிலேஷன் நினைக்கிறேன். அப்படி வரும்போது இந்த மாதிரிலாம் பியூராக ஒரு பாண்டை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஒரு ஆக்டிங்காக ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு இப்படி நடிக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு பியூர் மேஜிக். ஒவ்வொருத்தவங்களும் சின்ன சின்ன கேரக்டரும் எப்படி சொல்கிறது, தியேட்டரில் போய் உட்காந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த 2.5 மணி நேரம் ஏதோ அந்த பழைய அந்த ஒரு 2014-15 டைமில் பார்த்துட்டு போல ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின் லைக் மருது இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு போல ஒரு கம்ப்ளீட் அவுட் அண்ட் அவுட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம தானே அப்போல்லாம் பார்த்துட்டு போலையா. அதே ஸ்டாண்டர்டில் அதே மாதிரி ஒரு படம் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. தயவுசெஞ்சு சொல்கிறேன், நீங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி ரெட்ரோ எதிரி மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நீங்கள் ஒரு மிஸ் பண்ணிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நீங்கள் சிரிப்பையில் அப்படிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தங்கச்சி தம்பி அண்ணன் அக்கா அவங்களுக்காச்சும் டிக்கெட் போட்டு அவங்கள பார்த்தீங்கன்னா போய் உட்கார வைங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது வரதே ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா வந்தாலே சொல்லிடுறாங்களே கிரிஞ்சு. இப்போ இந்த படமே ஓடிடியில் வந்தால் என்ன கதியாகவும் தெரில. ஸோ தேட்டரில் அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிடுங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான படம். சூரி சாருக்கு மட்டும் எப்படி லக் அடிக்குதுன்னு தெரியல. லக்குன்னு சொல்ல முடியாது, அவர் செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்குது. அந்த விதத்தில் இந்த படமுமே ஒரு செமையாக இருந்துச்சு. இந்த படம் இது ஒரு ரிவ்யூவாகவே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அப்ரிசியேஷனாக சொல்லியிருப்பேன். ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா ஒன் ஆஃப் தி கிரேட் ஃபிலிம்ஸ் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்க்கணுமா கேட்டால் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு இந்த படத்தை பார்க்கணும். அண்டு ஃபைனலி த கிரேட் கோலிவுட் ரேட்டிங் ஃபர்ஸ்ட் டைம் 5 out of 5 தரேன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா இது நான் என் ஃபேமிலியோடு போயிட்டு அந்த ஒரு வைப்பில் நான் பார்த்தேன். அதனால் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் ஒரு டாக்ஸிக்லெஸ் அந்த பழைய அந்த ஒரு 2014 டைமில் ரிலீஸ் ஆன ஒரு கமர்ஷியல் ஃபிலிமை போய் பாருங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா இந்த தேட்டரில் மிஸ் பண்ணிடாதுங்க. கன்ஃபார்ம் சொல்கிற ஓட்டிகிட்டு வந்தால் எல்லோரும் ஓட்டுவாங்க, எல்லோரும் திட்டுவாங்க.
தயவு செஞ்சு தியேட்டர்லேயே அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதோட தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.